ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்ககால கிளர்ச்சிகள். தொடக்க கால கிளர்ச்சிகள்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து நம்மளுடைய நாடு பிடிக்கும் நோக்கத்தோடு செயல்படும் போது அதுக்கு முதலாக போர் செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தான். பூலித்தேவருக்கு அடுத்து வேலு நாச்சியார், வீரபாண்டி கட்டபொம்மன், தீரன் சின்னமலை இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த முறையை வந்து பாளையக்கார போரும்பாங்க. பார்த்தீங்கன்னா பாளையம் அப்படின்னு என்னன்னா ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையக்காரர்கள் அப்படின்னீங்கன்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் என்ன சொல்லுவாங்கன்னா போலிக்காரரும்பாங்க. இந்த முறையை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரங்கலை சேர்ந்த பிரதாபருத்ரனோட ஆட்சி காலத்தில் காகத்திய அரசரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1529 மதுரை நாயக்கராக பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதன் உதவியோடு வந்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். இவரால் வந்து 72 பாளையங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த பாளையங்களில் என்னென்ன செஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னா வரி வசூலிக்கிறது, நிலப்பகுதிகளை நிர்வகிக்கிறது, வழக்குகளை விசாரிப்பது, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது. இப்படி இது வந்து தன்னிச்சையாக செயல்படுது. இதனை படிக்காவல்னு சொல்லுவாங்க, அரசு காவல் என்றும் சொல்லுவாங்க. இதை வந்து கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள்னு 2 பாளையங்களாக பிரிப்பாங்க. அந்த கிழக்கு பாளையங்களில் என்னென்ன இருந்துச்சுன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கு பாளையங்கள் அப்படின்னாங்கன்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஆற்காடு நவாப் வந்து கர்நாடக போர்களில் ஈடுபட்டு இருந்தபோது கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து வாங்கிய கடனை வந்து திரும்ப செலுத்த இயலவில்லை. அதனால் தெற்கத்திய பாளையக்காரர்களிடம் வந்து வரி வசூல் செய்யும் உரிமையை ஆற்காடு நவாப் நீங்களே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. இதனால தான் வந்து பாளையக்காரர்கள் வந்து கிளர்ச்சி வந்து ஏற்பட்டுச்சு. இப்போ பூலித்தேவரின் புரட்சி வந்து எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1755 1767. இப்போ மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள் வந்து பூலித்தேவருக்கு நல்லா உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நெற்கட்டும் சேவல் பகுதியை வந்து இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து இவர் கீழ்ப்படுகிறத வந்து மறுத்துட்டு இருந்தார். இந்த பூலித்தேவரை அடக்கிறதுக்காக ஆங்கிலேயர் வந்து கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவங்க வந்து ஆற்காடு நவாப்போட சகோதரர் மாஃபூஸ் கானோட அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு ஹெரான் வந்து திரும்பி வந்ததுனால அந்த ஹெரானை வந்து பணி நீக்கம் வந்து செஞ்சிட்றாங்க. நவாப் சந்தா சாஹிப்பின் இப்போது இவங்க வந்து திரும்பி வந்தாங்கன்னா மறுபடியும் வந்து இவங்க மேலே எப்படி போய் வந்து போர் பண்ணுவாங்க. இப்போ இதற்கு வந்து பூலித்தேவருக்கு உதவி செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களான மியானா முடிமியா நபிகான் கட்டாக்கு அப்படிங்கிற 10 அதிகாரிகள் வந்து ஆற்காடு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக செயல்பட்டனர். அதாவது பூலித்தேவருக்கு வந்து நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தனர். பூலித்தேவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றினை ஏற்படுத்தினர். அந்த கூட்டமைப்பில் வந்து சேராத பாளையங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இது 3 வந்து அந்த கூட்டமைப்பில் சேரலை. மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றிருந்தனர். பூலித்தேவர் வந்து மைசூர் ஐதர் அலியும் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவை பெற முயன்றனர். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஐதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. இப்போ களக்காடு போர் வந்து 1755 வருது. இப்போ மாஃபூஸ் கான் வந்து அதிக படைபலத்தோடு களக்காடு பகுதியில் பூலித்தேவருடன் போரிட்டார். ஆனால் வந்து பூலித்தேவர் திருவிதாங்கூரினோட 2000 படை வீரர்களோட இணைந்து போரிட்டனர். அதனால் வந்து இந்த போரில் மாஃபூஸ் கானின் படை வந்து தோற்கடிக்கப்பட்டது. இப்போ வந்து மாஃபூஸ் கான் தோற்கடிச்சதுனால இப்போ பூலித்தேவருக்கு எதிராக வந்து யார் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி யூசுஃப் கான் சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இந்த யூசுஃப் கானோட பேர் வந்து ஃபஸ்ட்டு மருதநாயகம் என்போம். அவங்க வந்து மத மாற்றத்துக்கு அப்புறம் தான் வந்து இவர் பேர் வந்து யூசுஃப் கான், கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்க வந்து பாருங்கள் கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுஃப் கான் பீரங்கி படைகளை கொண்டு பூலித்தேவருடன் போர் புரிந்தார். இப்போரில் நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் ஆகிய பூலித்தேவரின் 3 கோட்டைகளும் 1761 மே 16 யூசுஃப் கானின் வசம் வந்தன. அதாவது யூசுஃப் கான் வந்து பூலித்தேவர் கூட போர் பண்ணும்போது ஜெயிச்சிட்றாரு. யூசுஃப் கான் வந்து ஜெயிச்சிட்றாரு. பூலித்தேவர் வந்து தோத்துறாரு. பூலித்தேவர்கிட்ட இருக்கிற நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் இந்த 3 கோட்டைகளை கைப்பற்றுறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1761 மே 16. எந்த இடத்துல அவங்க தோற்கடிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்தநல்லூரில். புரிஞ்சுங்களா? அந்தநல்லூரில் தோற்கடித்து 3 கோட்டைகளை வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. அடுத்தது
தமிழகத்தை சேர்ந்த மருதநாயகம் வந்து புகழ்பெற்ற வீரர். மத மாற்றத்துக்கு பின்ன சொன்னேன் பார்த்தீங்களா, மருதநாயகத்தோட பேர் தான் வந்து யூசப் கான், கான் சாஹிப். அவங்க மதம் மாறினதுக்கப்புறம். அடுத்து இவங்க வந்து நாயக்கர்கள் ஆட்சி முடிவுக்கு பின் மதுரையை நிர்வாகம் செய்ய ஆங்கிலேயர்கள் நாயக்கர் ஆட்சிக்கு அப்புறம் வந்து இவரை வந்து மதுரையை நிர்வாகம் செய்ய ஆங்கிலேயரால் பணியமர்த்தப்பட்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூசப் கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆங்கிலேயர்களுக்கும் இவருக்கும் யூசப் கானுக்கும் இடையில வந்து இந்த வந்து ஒரு மனக்கசப்பு, ஒரு தகராறு வந்து வந்துடும். அதாவது இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஆற்காடு நவாப்புக்கு கீழே வேலை செய்ய அப்படின்னு. இவர் தான் ஒரு வீரராச்சே, இவர் வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 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 வந்து தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட பாளையக்காரர்கள் கிட்ட போய் உதவி கேட்குற மாதிரி போவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து இது வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு பிடிக்காதனால இவர் நம்பிக்கை துரோகம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே குற்றம் சாட்டி அவரை வந்து 1764 வந்து இவரை வந்து தூக்கிலிட்டுருவார். எந்த இடத்துல தூக்கில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமட்டிபுரம் அப்படிங்கிற இடத்துல தூக்கில் போட்டுருவாங்க. அப்போ யூசுப் கான் மரணத்திற்கு பின்னாடி வந்து நாடுலேருந்து சுற்றி வந்த பூலித்தேவர் என்ன நினைப்பார், இவர் வந்து இறந்துட்டாரு, அப்போ நம்ம போய் நெற்கட்டும் சேவலை நம்ம மறுபடியும் கைப்பற்றிக்கலாம்னு சொல்லிட்டு 1764 தான் வந்து அவர் தூக்கில் போடுறாங்க யூசுப் கானை. இவர் வந்து 64 வந்து நெற்கட்டும் சேவலையை கைப்பற்றுகிறாரு. பின்னர் 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் மறுபடியும் வந்து பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். அவரை தோற்கடிக்கப்பட்டு அவரை கைது செஞ்சு அவரை கொண்டு போகும்போது இவர் என்ன சொல்லுவார்னா, இப்போ வந்து சங்கரன் கோயிலுங்கிற இடத்துல வந்து இவரோட குரு ஒருத்தர் வந்து ஒரு தியானம் பண்ணுற அந்த இடம் இருக்கும். அதில் நான் போய் அவருக்கு வந்து ஒரு தியானம் பண்ணிட்டு வரேன், அப்புறம் என்னை கைது செஞ்சு நீங்கள் கொண்டு போங்க அப்படிங்கும்போது சரின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி இவர் உள்ளே போனவர் திரும்பி வரவே மாட்டார். அந்த பள்ளத்தாக்கு வழியாக வந்து அவர் தப்பி ஓடிருப்பார். இப்போ வரைக்கும் வரலன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து பூலித்தேவரோட ஹிஸ்ட்ரி. இவருக்கு பூலித்தேவருக்கு தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் சொல்லிட்டு. இந்த ஒண்டி வீரன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவரன் தளபதின்னு சொல்லணும்ல, அவர் வந்து இந்த படைப்பிரிவுகளில் வந்து ஒரு தலைமை பொறுப்பேற்றாங்க. இந்த பூலித்தேவர் வந்து இவரோட போர் செஞ்சு கம்பெனி படைகளுக்கு வந்து நிறைய சேதத்தங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இவர் வந்து போரில் வந்து இவரோடது ஒரு கை வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நாளைக்கு வந்து நம்ம வந்து வேலு நாச்சியாரை பற்றி பார்க்கலாம். நன்றி.